கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல என்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன். I know, O Lord, that the way of man is not in himself, that it is not in man who walks to direct his steps. ஆண்டவரே, நான் அறிவேன், மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை. நடப்பவன் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை. ஆமென். இன்றைய தியான வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி யூதா ஜனங்கள் தங்கள் சொந்த ஞானத்தையும் விக்கிரகங்களையும் நம்பி தேவனை விட்டு விலகி இருந்த காலத்தில் ஜெபமாக ஏறெடுக்கிறார். மனிதன் தன் வாழ்க்கையை முழுமையாக திட்டமிடவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. தேவனே நம் வாழ்க்கையை வழி நடத்துபவர் என்பதை மிகவும் தாழ்மையுடன் அறிக்கை இடுகிறார். இந்த வசனம் தேவனுடைய வழி நடத்துதலை நம்பி வாழும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் உள்ளது. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதில்லை என்பது மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவனுடைய எதிர்காலத்தை அவனால் முழுமையாக நிர்ணயிக்க முடியாது என்பதை காட்டுகிறது. நாம் திட்டமிடலாம், ஆனால் அதை நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 37:23 வாசிக்கிறோம். நாம் செல்ல வேண்டிய பாதையை தேவனே உறுதிப்படுத்துகிறார். தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாமல் மனிதன் தவறி போகிறான். தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்று சொல்லியிருப்பது, மனிதன் தனியாக தன் இஷ்டம் போல வாழ முயன்றால் அது தவறான முடிவுகளுக்கு செல்ல வாய்ப்பு அதிகம் என்பதை கூறுகிறது. அதனால் ஒவ்வொரு அடியிலும் தேவனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனை நம்புகிறவர்களின் பாதையை அவர் நேராக்குவார். தேவனை சார்ந்திருப்பதே உண்மையான ஞானம். இன்றைய வசனத்தில் எரேமியா தனது இயலாமையை ஒப்புக்கொள்கிறார். அதுவே உண்மையான விசுவாசம். கர்த்தாவே, நான் அல்ல, நீரே என்னை வழி நடத்த வேண்டும் என்ற மனநிலையே தேவனுக்கு பிரியமானது. எப்பொழுது நாம் முழுமையாக தேவனில் நம்பிக்கை வைத்து அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைக்கிறோமோ அப்பொழுதே அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு செம்மையான பாதையில் வழி நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று நீதிமொழிகள் 16:9 மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. மனிதன் திட்டமிடுகிறான், ஆனால் அதை நிறைவேற்றுவது கர்த்தரே. அதனால தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்
என்று கர்த்தர் உறுதியளித்திருக்கிறார். இதை நாம் சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். தேவன் வழிகாட்டுவதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து ஆலோசனையையும் வழங்குகிறார். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று நீதிமொழிகள் 20:24 வாசிக்கிறோம். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தேவனுடைய கிருபையால் நடைபெறுகிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். தேவன் தமது பிள்ளைகளை சரியான வழிகளில் நடத்துகிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம் வாழ்க்கையை வழி நடத்துபவர் கர்த்தரே. மனிதனுடைய அறிவு வரம்புள்ளது. மனிதன் திட்டமிடுகிறான், எதிர்காலம் அவனுக்கு தெரியாது. தேவன் அனைத்தையும் அறிந்தவர். தேவனுடைய வழி நடத்துதல் பாதுகாப்பானது. அவர் நடத்தும் வழி சமாதானத்தின் வழி. அவரது நேரம் எப்பொழுதும் சிறந்தது. தேவனை சார்ந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒவ்வொரு முடிவுக்கும் முன் ஜெபிப்போம், தேவனுடைய சித்தத்தை தேடுவோம், அவர் நடத்துகிற வழியில் விசுவாசமாக நடப்போம். சுருக்கமாக சொல்வதானால், நம் வாழ்க்கையின் உரிமையாளர் நாம் அல்ல, தேவனே. நாம் திட்டமிடலாம், ஆனால் தேவனே வழி நடத்துகிறார். நாம் நடக்கலாம், ஆனால் அடிகளை நிலை நிறுத்துவது கர்த்தரே. ஆகையால் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் தொடங்குங்கள். முக்கிய முடிவுகளை தேவனிடம் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் சுய புத்தியை விட தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தாமதமானாலும் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்கள். ஒவ்வொரு நாளும், கர்த்தாவே, என் வழியை நீரே நடத்தும் என்று ஜெபித்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? Today's verse teaches that human beings cannot direct their own lives apart from God. We may make plans, but God alone establishes our steps. True wisdom is to trust His guidance rather than our own understanding. As believers, we should seek God's will through prayer, surrender every decision to Him, and walk faithfully in the path He prepares. A life led by God is a life of peace, purpose, and blessing. May the Lord guide every step of your life according to His perfect will. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில் இல்லை, உமது கரத்திலே இருக்கிறது என்பதை இன்று மறுபடியும் எங்களுக்கு உணர்த்தியதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்மையே முழு மனதோடு நம்பி வாழ கிருபை தாரும். எங்கள் எண்ணங்கள், முடிவுகள், செயல்கள் அனைத்தையும் உமது சித்தத்தின்படி வழி நடத்தும். தவறான வழிகளில் செல்லாமல் நீதியின் பாதையில் நடக்க அனுதினமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்படைக்கிறோம். உமது சித்தமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்கள் ஒவ்வொரு அடியையும் உறுதிப்படுத்தி உமக்கே மகிமையுண்டாகும் வாழ்க்கையை வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.